வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜனவரி மாதம் 2026க்கு உண்டான, அதாவது இந்த வருஷத்துடைய முதல் மாதத்துடைய பலனை டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும். உங்களுக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கணும். ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமணம், நல்ல வேலை, நல்ல வருமானம் திருப்தியாக கிடைக்கட்டும். கடவுள் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். நம்ம இப்போ ஜனவரி மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பம் 2026 ஜான்வரி கும்பம் வந்து 2026 வருஷத்துடைய பலன் வந்து நான் சொல்லும் போது ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். ஒரு மாதிரி ஒரு நடுக்கடல் கரையை சேர முடியாமல் போராடுற ஒரு டைமில் இருக்கீங்க. ஜான் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஜான் 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஆஃபாக பிரிச்சுருவோம். 1 to 14 ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அது ஃபேவராக இருக்குன்னு சென்ஸ் மணி, வெல்த், மணி, மெயினாக மணி, ஜாப், மணி அண்ட் ஜாப். ஜான் வந்து உங்களுக்கு வந்து அப் டு 14 வரைக்கும் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஏன்னா 11th ஹவுஸில் இருக்குது. எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த முதல் 14 நாட்கள் எங்கேயாவது ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க, எங்கேயாவது ஜாபில் செட் ஆகிட்டீங்க, எங்கேயாவது ஜாபில் செட்டில் ஆகிட்டீங்க, ஒரு பிஸ்னஸில் செட்டில் ஆகிட்டீங்க, ப்ராஜெக்ட் கிடச்சிது, எல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அந்த வருஷம். இந்த வருஷமே அப்படி தான் இருக்குது. பட் இது செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படியாவது அதை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். நிறைய பொறுமை வேணும். ஏன்னா கும்பத்துக்கு வந்து இல்லாதது பொறுமை. நிறைய சகிப்புத்தன்மை வேணும். அதே மாதிரி விடாமுயற்சி வேணும். ஒரு மாதிரி ஒரு தோளாத மனம் வேணும். உறுதியான மனம் வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஜான் 14க்குள்ளே செட் ஆகிடுச்சு. இல்லை ஆல்ரெடி நவம்பர்லேயே எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல பெட்டர் ஆகிடுச்சுன்னா செட் பண்ணிக்கங்க. ஏன்னா 14க்கு அப்புறம் எல்லாம் 12th ஹவுஸுக்கு மூவ் பண்ணுவாங்க. மறுபடியும் ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு வருவாங்க, மறுபடியும் செகண்ட் ஹவுஸ்க்கு வருவாங்க. இது என்ன தான் நடந்தாலுமே குரு அங்கேருந்து அப்படியே ஃபார்வர்டில் வந்துடுவார், 6th ஹவுஸ்க்கு வந்துடுவார். ஸோ நான் அப்படியே பார்க்குறேன், இந்த வருஷத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கும்பம் ஜானில் வந்து 1 to 14 தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது. 15th to 31st வந்து அவ்வளோ ஃபேவராக தெரியல. எல்லாம் 12th ஹவுஸில். இது எப்படின்னா ஒன்று கிடச்சிது, கையில் கிடச்சிது, நம்ம வந்து ஒரு பொருள் வந்தாச்சு, வாவ் இந்த பொருள் அழகாக இருக்குது, இது ரொம்ப ருசியாக இருக்கும் போல், சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் கிட்ட போகும்போது கையிலேருந்து தவறி விடுதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த 15லேருந்து தெரியுது. தவற விடாதீங்கன்னு சொல்கிறேன். தவற விடாமல் பிடிச்சிங்கன்னு சொல்கிறேன். ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, இந்த ரிலேஷன்ஷிப்பு, காதல், அப்புறம் குடும்ப வாழ்க்கை, அப்புறம் ஃபேமிலி ஸ்டேட்டஸு, வரன், கல்யாண விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது கும்பம். நிறைய பேர் நான் வந்து பர்சனலாக பேசும்போது நான் கேட்டது, கல்யாணம் ஏன்டா பண்ணேன்னு இருக்குன்னு சில பேர், கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு பயத்திலே சில பேர், சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் உண்மையே நல்லவங்களா கெட்டவங்களா, நம்பலாமா வேண்டாமான்ற டவுட்டு. அது அந்த மாதிரி நேரம், இந்த நேரம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து ஒருத்தரை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்குள்ள நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். டவுட் வரும். அவங்க வந்து அப்படிதானும் டவுட் வரும். மற்றவங்க அவங்கள பற்றி ஏதாவது சொன்னால் அப்படியே நம்ப வைக்கும். சம்டைம்ஸ் குடும்ப வாழ்க்கை வந்து சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, நம்ம ஏன் அதை கண்டினியூ பண்ணணும்னு தோணும். ஒரு சிலருக்கு டெய்லி சண்டை சச்சரவுகள், ஒரு சிலருக்கு நிம்மதி இருக்கும் ஆனால் நிலையாக இருக்காது. 30 நாளில் 15 நாள் நல்லா போகுது, மீதி 15 நாள் ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை. ஸோ கும்பம் இப்போ டோட்டலாக அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எப்போ இதெல்லாம் வந்து தீர்ந்து கொஞ்சம் நல்லாகும் ஃபினான்ஷியலாக. ஒன்று ஃபினான்ஷியலாக ட்ரபிள் சில பேருக்கு, சில பேருக்கு ஃபேமிலியில், சில பேருக்கு ரெண்டுமே, சில பேருக்கு ஹெல்த்தும் ஆட் ஆகிடுது, சில பேருக்கு ஹெல்த்து மட்டும் ட்ரபிள் கொடுக்குது. ஸோ கும்பம் என்னென்னா, உன்னை நான் ஒரு டென்ஷனில் வச்சுப்பேன், இந்த சனி வந்து எங்கேயோ ஒரு டென்ஷனை கொடுக்குறாரு. உன்னை நிம்மதியாக விட மாட்டேன், ஃப்ரீயாக விட மாட்டேன், உன்னை எதையாவது சிந்திக்க வைப்பேன். எதை பற்றியாவது நீ 24 மணி நேரம் சிந்திச்சிட்டே இருக்கணும், உன் மைண்ட் அதுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி நான் உனக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுப்பேன். அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸை வச்சுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, சனி கொடுக்குறத சனி கொடுக்கட்டும். நீங்கள் அவரை வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பிளானை நீங்கள் பண்ணி தானே ஆகணும். நல்ல ப்ரேயர்ஸ், சின்சியரான டிவோஷனல் ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மைண்ட் வந்து எம்டி ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் மைண்ட் எம்டி ஆகிடுச்சுன்னா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2026 ஜான் முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் பார்த்தோம்னா நான் சொல்லிட்டு செட் பண்ணிக்கங்க. ஃபேமிலி எது எக்ஸ்பெக்டேஷனை டோட்டலாக நில் ஆக்கிடுங்க, 0. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் பெருசாக ஓட மாட்டேது டவுட் தான். நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி பல பேர் வந்து மாறிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எதையுமே பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க. யார் ஒருத்தர் வந்து நம்மளை வேண்டான்னு போனாலோ, இல்லை நாம் வேணான்ற அளவுக்கு முடிவே பண்ணிட்டாலோ அவங்க நமக்கு பொருந்தலைன்னு அர்த்தம். அவங்க மேலே ஒன்றும் நம்பிக்கை வரல, இல்லை பொருந்தலை.
அதுக்காக வருத்தப்படலாம் இவங்க அப்படி இருந்தாங்க அவங்க அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வேஸ்ட், கொஸ்டின் பண்ணுறதே வேஸ்ட்டு. எல்லாரும் எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, சூழ்நிலைகள் அவங்கவுங்கள மாற்றிடும். அதனால் முதல்ல நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பாருங்கள், அது 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 பெட்டர். மாணவர்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் அப்படி ஒரு ஒரு புக் அப்படி எடுத்து சும்மா அப்படி ஸ்வைங் அப்படிலாம் படிச்சுட்டுலாம் போனீங்கன்னாலாம் செட் ஆகாது. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் வெல். நார்மலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் கும்பராசி நம்ம சொல்கிறது என்னென்னா ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ப்ரிப்பரேஷன் எல்லாரும் பண்ண முடியும், எல்லாரும் படிக்க முடியும். பட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கணும், நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும், பதட்டம் ஆகக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. ஃப்யூச்சர் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ஓவர் திங்கிங் தேவையில்லை. இந்த டே இந்த இந்த வருஷம் இந்த மாதத்தை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், அது போதும். அது கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெல்த்து, டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். கும்பம் 2026 ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு வந்து காது, மூக்கு, தொண்டை, வயிறு, மனசு, புத்தி, நடக்கும் போது ரோட்டில் நடக்கும் போது, கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, விளையாடுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, சாப்பிட்றது, டயட்டு, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, ட்ராவல் பிளான் இருக்குது, எதுவாக இருந்தாலுமே ஹெல்த்துக்கு ஒரு ஸ்பெஷல் கேர். காலைல எழுந்தவுடனே கடவுளே ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டே தொடங்குங்கன்றேன். ஏன்னா ஹெல்த்தில் வந்து எங்கே அது எப்போ வந்து எப்படி அட்டாக் பண்ணி பொதுவாக கும்பம் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, புஷ்டியான ஆளுங்க, நல்ல நல்ல சக்திசாலிங்க, எல்லாம் புஷ்டியாக நல்லா பாடி பில்டர்ஸ்மாக தான் இருப்பாங்க நிறைய பேர் கும்பத்தில். நிறைய பேர் நான் பார்த்த கும்பம் எல்லாருமே நல்லா ஹெப்டியாக நல்ல பாடியாக தான் இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய பர்சனல் சார்ட்டை பற்றி டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் பொதுவான கருத்து. ஆனால் இந்த முறை ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுனால ஜான் 2026 சீனியர் சிட்டிசன்ஸ் நிம்மதியான வாழ்க்கை கடவுள் கொடுத்தாருன்னா நன்றி சொல்லி அந்த நாளை வந்து அழகாக கடந்து செல்லுங்க. ஒரு வேலை அது வந்து நம்ம 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 வாழணும்னா நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நான் உண்மையிலேயே அது ரொம்ப வருத்தப்படுறேன். அபவ் 60 வேலை செஞ்சு தான் வாழணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஒரு கவலையான விஷயந்தான். உழைக்கிறதுக்காக நம்ம உழைக்கணும், சும்மா இருக்கக்கூடாதுன்னு வேலை செய்கிறது வேறு. நம்ம வேலை பண்ணாதான் நமக்கு பணம் வரும், அப்போ தான் நம்ம சாப்பிட முடியுன்றது வேறு. 60 ஆண்டு காலம் இந்த பூமியில் நீங்கள் உழைச்சி யாருக்காகவோ பிறந்து வளர்ந்து எல்லாரையும் காப்பாற்றி இன்னமும் நீங்கள் உழைச்சி தான் சாப்பிடணுன்னா நான் கடவுளை உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன், உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கட்டும். பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் வேறு எதுவும் பெரிய லெவலில் செஞ்சுக்காதீங்க, சேஃபாக இருங்க. கும்பம் நான் ஒன் லாஸ்ட் வேர்ட் சொல்லணுன்னா பி சேஃப். 2026 ஜான் சூப்பர் டூப்பர் ஒரு மாதமாக தெரியலான்னு கூட ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. பிளான் வெல், கொஞ்சம் மைண்ட் செட் நல்லா பண்ணிக்கிங்க, நல்லா ப்ரேயர்ஸோடு இந்த மந்த்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ராசியை வச்சு ஒரு பொது பலன் சொன்னேன். இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம், உங்கள் லக்னத்துக்கு அதே ராசின்ற பேரை சொல்லியிருக்கேன், அதையும் கம்பேர் பண்ணிங்க. ஜனன ஜாதகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் கிளாஸும் எடுத்திருக்கேன். லாஸ்ட் மந்த் நான் எளிய பரிகாரம், அதாவது ரொம்ப சிம்பிளாக ரெமெடிஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் நான் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறி இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதை விட அந்த நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ரிசல்ட் தானே அவங்க லைஃப்பில் பேசும், அதை ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ பாசிட்டிவாக உங்களுக்கும் நான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீசஸை நம்ம வெப்சைட்டில் நிறைய ஆட் பண்ணிட்டோம், இன்னமும் நிறைய ஆட் பண்ணிகிட்டே வரும். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் இருக்குது, டீம்லேயே நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. உங்களுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டாக தேவையான கன்சல்டேஷன் ப்ளஸ் பர்சனல் கன்சல்டேஷன், உங்களுடைய நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி கன்சல்டேஷன், வாஸ்து கன்சல்டேஷன் ஏகப்படத்தை ஆட் பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சைட்டில் நீங்கள் போகிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் அப்படின்னு நீங்கள் கீ பண்ணிங்கன்னா என்னுடைய இமேஜும் சைட்டில் வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் என்ன சர்வீஸ் வேணுமோ எடுத்துங்க. ஏகப்படத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தொடர்ந்து இந்த மாத பலனை நான் வந்து ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். புத்தாண்டு பலனும் கொடுத்துருக்கேன். ஸோ வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது ஓவராலாக, இந்த பர்டிகுலர் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா இப்போ நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். என்ன தேவை இருக்கோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி எங்களுடைய சேவையை எடுத்துங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேவையை செய்கிறதுக்கு நான் வந்து எல்லாம் லேயரையும் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் a happy New Year 2026. It's bye from Shankar Narayan.
வணக்கம்.